அதிர்ந்த சேப்பாக்கம் மைதானம் மீண்டும் மும்பைக்கு எதிரான போட்டியில அபாரமான வெற்றியை பெற்று ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் விருந்து வைத்தாங்க. ருத்ராஜ் கேக்வாட்டும் கார்த்திக் சர்மாவும் அடினா அடி மரண அடி. முதல்ல டாஸ் வென்ற மும்பை, இந்த வாட்டி நாங்கள் பேட்டிங்கை ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிறோம், நாங்கள் பவுலிங்கில் சிஎஸ்கேவை எதிர்கொள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்டிங்கை களமிறங்கினாங்க. மொதல் 10 ஓவருக்கு மும்பை 99 ரன்களை எடுத்தாங்க. எப்பா இதே மாதிரியே போனால் கண்டிப்பாக மும்பை பார்த்தீங்கன்னா 200 ரன் அடிக்கும் அப்படிங்கிற பயத்தில் தான் சிஎஸ்கே ரசிகர்கள் இருந்து வந்தாங்க. ஏன் அப்படின்னா சேப்பாக்கம் மைதானத்தில் 200 ரன் அடிச்சுட்டா சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பிச்சு மிகப்பெரிய மைதானம் அப்படிங்கிறதுனால சேஸிங்க்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் மும்பை டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. ஆனால் 99 ரனில் சூரியகுமார் அவுட் ஆன பிறகு அப்படியே ஆட்டம் மாறிடுச்சுங்க. 10 ஓவருக்கு 100 ரன் அடித்த மும்பை அடுத்த 10 ஓவருக்கு வெறும் 60 ரன் மட்டும்தான் அடித்தாங்க. 60 ரன் மட்டும்தான் அடித்தாங்க. 4 விக்கெட்டுகளை இழந்து அதில் ரொம்பவே சிறப்பாக பந்து வீசியது யாரான்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமதும் அன்ஷுல் கம்போஜும். இவங்க சிறப்பான பந்து வீச பண்ணினதுனால தான் மும்பையால் பார்த்தீங்கன்னா 159 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சிச்சு. அதை தொடர்த்தி களமிறங்கிய சிஎஸ்கேல சஞ்சு சாம்சங் நம்ம பெரிதும் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் 11 ரனுக்கு அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. ஆனால் அதற்கு அப்புறம் வந்த உர்வில் பட்டேல் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 24 ரனில் அவுட் ஆக ருத்ராஜ் கேக்கோட கார்த்திக் ஷர்மா பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அமைச்சார். கிட்டத்தட்ட இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே கரெக்டாக 98 ரன் செம்மையாக விளையாண்டாங்க. விக்கெட்டை விடவே இல்லை. மும்பை பவுலர்களை கதற விட்டு கடைசியில் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இந்த வெற்றியை பெற்று கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.